இங்க 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் இந்த பரப்புரையில இந்த விமர்சனங்கள் கூர்மை அடைகிறது அல்லது தீவிரமான இது அல்ல அத்துமீற இந்த பரப்புரைகள் அப்படின்றத தொடங்கி வைத்தது யாரு? தொடர்றது திராவிட கட்சிகள் தொடங்கி வச்சாங்க. அது இப்போ நம்ம ஸ்டுடியோலயே வந்துருச்சு பாருங்க. ஸ்டுடியோலயே வழக்கமாக பத்திரிகையாளர் அமைதியாக இருப்பாங்க. இன்றைக்கி அவங்களுமே ஒரு காரசாரமாக வராங்க இல்லையா? அதாவது இது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோழி வந்ததா இல்லை முட்டை வந்ததான்ற போல கேள்வி. யார் ஃபஸ்ட்டு யார் ஆபாசமாக பேசினதுன்னா நம்ம அதை டீகோட்லாம் பண்ண முடியாது. எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்க போனீங்கன்னா இந்த சைடு இந்த கட்சி டிஎம்கே கொஞ்சம் கொடுத்தாங்கன்னா ஏடிஎம்கே கொஞ்சம் கொடுப்பாங்க, மாறி மாறி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. இது ஒரு நாளில் முடிய போகிறதில்ல. சரி, இப்போ இந்த நோய் எப்போ முடியும் அப்படின்னா, இது கோவிட் வைரஸ் மாதிரி, இது இன்னும் ஒரு 3 வாரம் இருக்கும். அதுக்கப்புறம் அதுவாக தானாக குணமாகி கம்மியாயிடும். ஏதோ ஒரு கட்சி ஜெயிக்கும், ஒரு கட்சி ஜெயிக்கும், அவ்வளோதான். இதுதான் யதார்த்தம். இதில் வந்து கொள்கை பெருசா கூட்டணி பெருசா அதெல்லாம் கிடையாது. அந்த நேரத்தில் சண்டையில் கிளியாத சட்டை எது, கிழிச்சு காட்டு, இதுதான் யதார்த்தம். இதில் வந்து ஜென்ராம் சார் வந்து அவர் எதிர்பார்க்குறது வந்து அந்த கண்ணியமான அரசியல். அவர் மன்னிக்கணும், என்னை விட எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ்தி சாருக்கு. ஆனால் அந்த அரசியல் இப்போ இல்லை. ஒழுங்காக இருந்த ஐயா காமராஜரே நம்ம விட்டு வைக்கல. அன்றைக்கி அரசியல்லாம் விமர்சனம் பண்ணி தான் இருந்தாங்க. அதனால் இந்த போக்கு என்பது இனிமேல் தொடர்ந்து தான் போகும். நீங்க கூட ஒரு விஷயம் போகுது அப்படிங்கிறதுக்காக அதை நார்மலைஸ் பண்ணிட்டு கடந்து மேடம், அது நான் ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க ஒன்றும் பண்ண முடியாது. குட்டி சைத்தா மாதிரி ஓடும். பேசிக்கிட்டே இருக்கும்போது 2 பேருக்கும் வரும் ஃபோன். நீங்க பாருங்க, நீங்க சின்ன பிரேக் விட்டீங்கன்னா நண்பர் அஃபீஸுக்கும் நண்பர் பாபு முருகவேலுக்கும் மெசேஜ் வரும், இப்படி பேசு, இப்படி பெண்ணு அப்படின்னு. 2 பேருமே நல்லவங்க தான், எனக்கு 2 பேருமே வேண்டப்பட்டவங்க, பழக்கம். ஆனால் இப்போ அவர்கள் இருக்கிற நிலைமையில நம்ம சொன்னால் அவங்க காது கேட்காது. அவர்களுக்கு கட்சி தான் முக்கியம், கட்சி தலைமை தான் முக்கியம். நீங்கள் எதிர்பார்க்குறது இது நியாயமா, இது நடக்குமா, இது நல்லதான்றீங்க. ஜென்ராம் சார் ஐயோ இப்படியெல்லாம் ஆபாசமாக பேசலாமான்றாங்க. இது எப்படின்னா, ஒரு படத்தில் 2 பேர் சண்டை போடும்போது கல் விட்டுட்டு எறிவாங்க. இதில் நம்ம அமைதி சமாதானம் பண்ணால் அந்த கல் நம்ம மேலே பட்டுரும். நம்ம என்ன பண்ணோம், 10 அடி தள்ளி நின்று அமைதியாக வேடிக்கை பார்க்குறது நல்லது. அதில் நீங்கள் ஒன்று சொன்னீங்க, பாக்கி சார் வந்து வர விஜய் மாதிரி பேசுகிறாருன்னு. அவர் பதறாரு, ஐயோ நான் விஜய் மாதிரி இல்லை, நானா இருக்கணும் இருக்கணும்ன்றாரு. நீங்க சொல்லிட்டு எம்ஜிஆர் மாதிரி பேசுனேன்னு சொன்னா கூட ஆட்சி பேசிருப்பாங்க. காமராஜர் மாதிரி பேசுனீங்கன்னா ஆட்சி அது அரசியல்வாதிகளோட ஒப்பிடாதீங்க. தப்பா சொல்லல, நானும் தப்பா சொல்லல, நீங்க தப்பா எடுத்துக்க வேண்டாம். என்ன சொல்றேன்றத முடிக்கிறேன். அதாவது என்னன்னா, அதான் இன்டர்பிரேஷன் தான். ரெண்டு விஷயம் இருக்கு. ஒண்ணு எல்லாரும் கரெக்ட்டா பேசுறோம், பதறனதுக்கு என்ன காரணங்கள் அதையே நானே சொல்றேன். இல்லடா, போட்டி பண்ண கரெக்ட்டா இருக்கு. அதையே நானே சொல்றேன். ஏன் பத்திரிகையாளர் இப்படி பதறாருன்னா, அவரும் 40 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ். எப்பா, நான் ஃபுல் டைம் அரசியல்வாதி, நான் உழைப்பை நம்பி இருக்கிறவன். நான் அவங்க வந்து ஏதோ இப்படி கை காட்டி இப்படிலாம் பண்ணுறாங்க, அதோடு என்ன ஒப்பிடாதவங்க அப்படின்றாங்க. இப்போ ஒரு சில பேர் கிராமத்தில் குழந்தைங்கிற மாதிரி இந்த நடிகர் மாதிரி இருக்குது, அந்த நடிகை மாதிரி இருக்குது. அது பத்திரிகையாளர்கள் வந்து எப்படின்னா, கருத்து என்ன, தகவல் என்ன, அதோடு நம்ம வேலை முடியுது அப்படின்றதுனால தான் ஐயா வந்து பதறினாங்க. மற்றபடி இதில் வந்து அந்த டெட் பட் நாட் ஃபர்காட்டன் சொல்லுவாங்க. அந்த ஐபிசி செக்ஷனை நம்ம டிஸ்கஸ் பண்ணோம், 499/501. இப்போ நீங்கள் கேட்டிங்க அந்த கேள்வி, இதுக்கு ஒரு தீர்வு இல்லையா, இது இப்படியே போனால் என்ன ஆகுது அப்படின்னா, இந்த தேர்தல் ஆணையம்னு ஒன்று இருக்குது. அது என்ன பண்ணணும், அப்படியே வேடிக்கை பார்க்கும், இப்படி பார்க்கும். அப்புறம் யாருன்னா 50,500 ரூபாய் எத்தனை பண்ணால் லப்பக்கன் போய் பிடிச்சிக்கும். ஏன்னா வயலேஷன். இவங்க வந்து நிறைய நேரத்தில் ஆளுகின்றவோ இல்லை அவங்களுக்கு பிடிச்ச கட்சிகள் அவங்க ஆளுகின்ற மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா, அந்த தேர்தல் ஆணையம் எல்லா காலத்துலேயும் எல்லா கட்சிகளுக்கும் நடுவில் அவங்களுக்கு சாதகமாக இருந்ததுனால இந்த ஸ்பீச் இருக்குது இல்லைங்களா, ஏடாகூடமாக பேசுகிறது, கொள்வது, அதெல்லாம் வந்து யாரும் பெருசாக கண்டுக்கிறது கிடையாது. இப்போ சரி, இதுக்கு என்ன தண்டனை அப்படின்னு பார்த்தீங்கன்னாலும் அது ஒரு செக்ஷன் போடுவாங்க, தேர்தல் ஆணையம் வழக்கு பதிவு பண்ணோம். அப்புறம் 1 நாள் பிரச்சாரம் பண்ணக்கூடாது, 2 நாள் பிரச்சாரம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதிகபட்சமாக. இல்லை அது ஏதோ ஒரு ஃபைன் போடுவாங்க. அது சம்டைம்ஸ் அந்த கேஸ் வந்து அப்படியே இழுத்துக்கிட்டே போகும். அப்புறம் அந்த கேஸ் என்ன ஆச்சுன்னே தெரியாது. எலெக்ஷன் கமிஷன் பெட்டிஷன்ஸாக ஃபாலோ பண்ணுறதுக்கு வக்கீலுங்க கூட நிறைய பேர் நிறைய நேரத்தில் நியமனம் பண்ணுறதில்ல அரசு தரப்பில். அதனால் இது வந்து ஒரு செட்டிங். இது வந்து ஒரு அந்த நேரத்தில் வந்து அந்த வர்ணை கொடுக்கறது, அதை பார், என் தலைவனை பார், என் தலைவன் பிரச்சாரத்தை பார், அவன் ஆயுதத்தை பார், அவன் வார்த்தையை பார், போகிறப்பார் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. சிறிய கட்சிகளே ஒரு வைப்பு பண்ணி டான்ஸ் போடும்போது இது ரெண்டும் வந்து ஒன்று 70 வருஷ கட்சி, ஒன்று 50 வருஷ கட்சி, அவங்க சும்மா இருப்பாங்களா? அவங்க இதை பேசுவாங்க. இதுக்கு தீர்வு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியாது. இது நிற்குமானா அதுவும் கிடையாது. நான் சொன்ன மாதிரி இது வைரஸ் மாதிரி, ஒரு காய்ச்சல் மாதிரி. இந்த காய்ச்சல் இப்போது ஆரம்பித்து டெம்பரேச்சர் ஏறினே போகுது. 23ஆம் தேதி, அட்லீஸ்ட் 21ஆம் தேதி இந்த டெம்பரேச்சர் முடிஞ்சிடும். அட்லீஸ்ட் முதல்வர் வேட்பாளர்களாக களத்தில் இருக்கிறாங்களா, அட்லீஸ்ட் அவங்க அதுக்கப்புறம் 21ஆம் தேதி அந்த 5 மணிக்கு ஃப்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைங்க எலெக்ஷன் கமிஷன், அதுக்கப்புறம் நிறுத்திடுவாங்க. ஆனால் அதுக்கப்புறமா சோசியல் மீடியாவில் விட மாட்டாங்க.
அதுக்கு அடுத்த தலைவர்கள் இருக்காங்களே, அதனால் அது 23 வரலாம் இருக்குங்க. அது வரலாம் நம்ம வந்து அதை கொஞ்சம் பொறுத்து தான் போனோம். இல்லை முடிஞ்ச அளவுக்கு நம்ம அதுலேருந்து தவிர்த்து வெளியில் போகிறது நமக்கு நல்லது. சரி, ஓகே. திரு பாபு முருகவேல், இப்போ உதயநிதி ஸ்டாலினை முதலமைச்சராக்க விடமாட்டோம் அப்படின்னு திரு பியூஷ் கோயல் சொல்றாரு. இப்போ திமுக ஜெயிச்சிரும் அப்படின்னு சொல்ல வர்றாரா? இல்லை, அதாவது எப்படின்னா பியூஷ் கோயலுக்கு விட மாட்டோன்னு எப்படி மக்கள் தேர்ந்தெடுத்துறாங்கன்னா யாரும் அதெல்லாம் சொல்ல முடியாது. அது இந்திய ஜனநாயகத்தில் வந்து எப்படின்னா தேர்தல் களத்தில் நாங்கள் ஜெயிக்க விடாமல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லலாம். ஆக விட மாட்டோன்றது நம்ம யாருக்குமே அந்த ரைட்ஸ் கிடையாது. நமக்கு மக்கள் தீர்ப்பு தான் பிரதானமான தீர்ப்பு. அவர் எதை அடிப்படையாக சொல்லியிருப்பார் என்று சொன்னால், ஒரு 4 நாட்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த பரப்புரையும் தேர்தல் களமாடுதலும் கூடுதலாக இருக்கிறது. பல்வேறு செய்தியாளர்களை சந்திக்கிற போதும் பல்வேறு இடத்திலிருந்து வர தகவல்களும் கூடுதலாக வாக்கு சதமானம் கூடிக்கொண்டிருக்கிறது, வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளுடைய எண்ணிக்கையும் கூடுதலாக இருக்கிறது என்கிற ஒரு தகவல் வருகிறது. நமக்கே அந்த தகவல் வருகிறதுன்றது போது மத்திய அமைச்சராக இருக்கிறார்கள், அவர்கள் பல்வேறு பிரிவுகளிலிருந்தும் பல்வேறு தரமான தரவுகள் அவர்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இருக்கும். அதை ஒட்டி நாங்கள் ஜெயிக்க மாட்டாங்க, ஜெயிக்காமல் போதில் அவங்க வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லைன்ற மாதிரி சொல்வதாகத்தான் நாம் அதை பார்க்க வேண்டுமே தவிர அந்த டைரெக்டாக அந்த நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இன்டர்பிரேஷன் நிறைய பேசிட்டோம் எல்லாம் இப்படின்ட்டு. அதில் இதை டைரக்ட் இன்டர்பிரேஷனாக இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தான் என்னுடைய அது கருத்தாகத்தான் இருக்கிறது தவிர, கோட்டி சொன்ன மாதிரி இது போயிட்டே இருக்கும், இது அப்படியே இது நிற்காது, இது போய்கிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி. அரசியலில் வந்து எது நாகரிகம் எது அநாகரிகம் அப்படின்னு சொன்னால், என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு வழக்கறிஞராக அரசியலில் அதுக்கெல்லாம் அங்கே வேலையே இல்லைங்க. அரசியலில் ஒரே பாயிண்ட்டு, ஜெயிக்கணும், அவ்வளோதான். அந்த ஜெயிக்கிறதுக்கு சட்டத்திற்கு உட்பட்டு நாம் என்னென்ன செய்ய வேண்டும், அவ்வளோதான். இப்போ நம்ம இந்த வார்த்தை பிரவாகங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லுவது, இப்போ பிஎன்எஸ்ல அதுக்குண்டான சட்ட திருத்தங்கள் கொண்டு வந்திருக்காங்க. உண்மை வந்துச்சு பாருங்க, அரசியலில் ஜெயிக்கணும். இப்போ அவர் வந்து வெளியே சொல்லிட்டாரு, பாபு முருகல் சார் வந்ததுல கொஞ்சம் சூடா இருக்கிறத வெளில சொல்லிட்டாரு. அஃபீசுல்லா வந்து கொஞ்சம் அந்த அறிஞர் அண்ணா வழியில கட்டுப்படுத்திக்கிறார். உள்ளுக்குள்ள ஆனா இருக்கும், இதுதான் திமுக, இதுதான் அண்ணா திமுக ரெடியா இருப்பாங்க. அந்த தேர்தல் வந்துட்டா அதான் ரெடியா இருக்கிறோம். எந்த இடத்துலயும் நாகரிகத்தை விட்டு தான் ஜெயிக்கணும்ன்றது. அது வந்து நம்ம இது போல ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் தான் இதுல நம்ம ஒர்க் அவுட் பண்றோம். நம்ம இல்ல அந்த ஜெயிக்கணும் அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னீங்கல்ல, இப்போ திமுகவை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துறதுக்கான முயற்சிகள்ல அதிகாரிகள் ஈடுபடுறாங்க, அது பலிக்காது அப்படின்னு நயினா நாகேந்திரன் சொல்றாரு. அதுக்கு அதிகாரிகள் அது மாதிரி பண்ண முடியாது. அதாவது எப்படின்னா ஒரு குற்றச்சாட்டுகள் நாம் வைக்கலாம். இப்போ ஒரு சமீப காலமாகவே வச்சுக்கலாமே, அதிகாரிகளையும் சரி ஊழியர்கள்லாம் யாராக இருந்தாலும் வந்து ஒரு டிஎம்கே ஆஃபீஸர்ஸ் ஏடிஎம்கே ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற ஒரு மனநிலையோடு தான் ஆட்சியாளர்கள் பார்க்கக்கூடிய அந்த சூழ்நிலைகள் இருக்கிறது. ஆனால் அதிகாரிகள் அது போன்ற மனநிலையில் அவர்கள் இருப்பதில்லை. அது இருப்பதன் காரணமாகத்தான் தேர்தல் ஆணையம் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் வகுத்திருக்கக்கூடிய வழி என்னன்னு சொன்னால், தேர்தல் வந்து விட்ட பிறகு அனைத்து அரசினுடைய முழு கட்டுப்பாட்டையும் தேர்தல் ஆணையம் எடுத்துக்கொண்டிருக்கும் காபந்து அரசாகத்தான் ஒரு அரசாங்கம் இருக்க முடியும். அப்போ தேர்தல் ஆணையத்திற்கு நம்ம அரசியலமைப்பு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் அடிப்படையில் அவங்க இருக்கக்கூடிய இந்த பதவி மாற்றங்கள் எல்லாம் செய்கிறாங்க. தலைமைச் செயலாளர், காவல்துறை இயக்குநர்கள்லாம் மாற்றுறாங்க.